கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியின் நிர்வாகிகளை பார்த்து சாபமிட்டவாறு மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி கதறி அழும் காட்சிகள் தான் இவை. கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு காலையிலேயே ஸ்ரீமதியின் தாய் செல்வி தனது மகனுடன் சென்று காத்திருந்தார். பள்ளி நிர்வாகிகளான தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி ரவிக்குமார், பள்ளி முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தனர். ரவிக்குமார் சிரித்தபடியே நீதிமன்றத்திற்குள் சென்றார். அப்போது அங்கு காத்திருந்த ஸ்ரீமதியின் தாய் செல்வி இவர்களை கண்டதும் ஆவேசமடைந்தார். உங்களை நம்பித்தானே என் பிள்ளைய அனுப்புனேன், இப்படி பண்ணிட்டீங்களே என்று கேட்டவாறே கதறி அழுதபடி சாபமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதற்குள்ளாக பள்ளி நிர்வாகிகள் நீதிமன்றத்துக்குள் சென்று விட்டனர். ஸ்ரீமதியின் தாய் நெஞ்சில் அடித்து கதறி அழுதபடி நின்றார். தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீராம் முன்னிலையில் ஆஜரான ஸ்ரீமதியின் தாயார் செல்வியின் வழக்கறிஞர் பாப்பா மோகன் போலீஸ் தரப்பில் போடப்பட்ட எஃப்ஐஆர் நகல் மற்றும் பள்ளி தரப்பிலிருந்து கூடுதல் வீடியோக்கள், ஆடியோக்கள், ஆவணங்கள் சிலவற்றை கேட்டார். இதையடுத்து மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி கேட்கும் எஃப்ஐஆர் நகல், ஆவணங்களை வழங்கவும் சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கள்ளக்குறிச்சி ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவி செல்வி ஸ்ரீமதியினுடைய மர்மமான மரணம் குறித்து அவருடைய தாயார் 13/7/2024 கள்ளக்குறிச்சி காவலத்தில் புகார் கொடுத்து அந்த வழக்கில் முறையான புலன் விசாரணை இன்றி அவர் போராடிய காரணத்தினால் இந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு கூட இந்த வழக்கிலே உரிய முறையில் விசாரணை செய்யப்படாமல் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 5 பேரையும் விடுவித்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட போதே இது ஒரு உண்மைக்கு மாறான, இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சில முக்கியமான புள்ளிகள், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பல முறை அவருடைய தாயார் செல்வி புயலெடுத்து கூட இந்த வழக்கில் காவல்துறை அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய டிஜிபி அன்றைக்கு இருந்த சைலேஷ் யாதவ் அவர்களே இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு தற்கொலை என்று முன்னறிவிப்பாக அறிவித்து விட்டார். பாலிமர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் செல்வராஜ்.